சங்கீதம் 78:36. Psalm 78 verse 36. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். Nevertheless they did flatter him with their mouth and they lied unto him with their tongues. ஆண்டவரிடத்தில் பொய் சொன்னார்கள். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்பதை விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. So we see here clearly what kinds of work the Israelites did in wilderness. They lied unto the Lord. முதலாவது பார்த்தோம் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். First we saw they tempted God. அடுத்ததாக நாம் பார்த்தோம் தேவனை அவர்கள் நம்பவில்லை. Secondly we saw they did not believe God. அவர்கள் பாவம் செய்தார்கள். They sinned. இங்கே நம்ம பார்க்கிறோம் அவர்கள் பொய் சொன்னார்கள். Here we say they lied unto the Lord. தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். They lied unto him with their tongues. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை வருதோ அப்ப மாத்திரம் ஆண்டவரை தேடுவாங்க. Whenever they encounter a problem they will seek God. ஆண்டவரே இனி உம்மையே நாங்கள் பற்றிக்கொள்வோம். Lord, we will hold unto you from now on. உடனே ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுப்பார். Immediately the Lord will have mercy upon them and will deliver them from their problems. அதோடு கூட அவ்வளவுதான் மறந்து திரும்பவும் பழைய வழிக்கு போய்டுவாங்க. After that they will forget God and they will be back to their past life. திரும்பவும் பிரச்சனை வரும் வாழ்க்கையில. Again they will encounter a problem. அந்த பிரச்சனை வந்தோனே ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வருவார்கள். Again they will seek God for a solution to their problem. திரும்ப ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு உதவுவார். Again the Lord will have mercy upon them and will help them. அடுத்து மறந்துடுவாங்க. Again they will forget. திரும்ப போய்டுவாங்க ஆண்டவரை மறந்து. Again they will forget leaving God. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்ய. They will do things unpleasant in the sight of God. தங்கள் மனதை அப்படி விட்டுவிட்டார்கள். They will leave their heart to that. அதுதான் வசனம் சொல்லுது அவர்கள் தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். That's what we see in the word. They lied unto him with their tongues. 37வது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிறைவரப்படவில்லை. Verse 37 for their heart was not right with him. தேவனிடத்திலே அவர்களுடைய இருதயம் நிலைவரப்படவில்லை. right with God, it was not in right condition with the Lord. For their heart was not right with the Lord. அவர்கள் உடன்படிக்கையிலே உண்மையாயிருக்கவில்லை. Neither were they steadfast in his covenant. 38வது வசனத்தில் வாசிக்கிறோம் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். But he being full of compassion forgave their iniquity. இப்படியாக பார்க்கிறோம் 40வது வசனத்தில் எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். We see in verse 40 how oft did they provoke him in the wilderness and grieve him in the desert. அடிக்கடி தேவனை இப்படியாக அவர்கள் கோபமூட்டி அவரை விசனப்படுத்தினார்கள். So how often they provoked God in the wilderness and he grieved him. அப்ப ஆண்டவரை விசனப்படுத்துவது என்றால் அர்த்தம் என்ன? So what does it mean by provoking or grieving God? இன்றைக்கு பாடம் அதுதான். This is a lesson today. என்ன வசனம் என்ன சொல்கிறது? அந்த நாளில் நடந்தது போல நீங்கள் செய்யாதீர்கள். இப்பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். Harden not your hearts as in the provocation in the day of temptation in the wilderness. அந்த நாளிலே அவர்கள் செய்ததான அந்த தவறை நீங்கள் இப்பொழுது செய்யாதீர்கள். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. The word says as you don't do the mistake which they had done on that day. அவர்கள் தேவனை நம்பவில்லை. They did not believe God. அவர்கள் தேவனுடைய வல்லமையை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரால் இதை தர முடியுமா? They questioned about the power of God. Will the Lord able to do this for me? ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிக்கிறதை பார்த்ததான ஜனங்கள் என்ன கேள்வி கேட்டார்கள்? ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா? The people who saw the Red Sea splitting, they questioned God, will the Lord be able to do this for me? ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? But what did God expect? எதற்காக தேவன் அற்புதங்களை செய்தார்? Why did God do such wonderful things? கர்த்தர் செய்ததற்கு காரணம் அடுத்த முறை அவங்க வாழ்க்கையில பிரச்சனை அல்லது தேவை என்று வரும்போது அன்றைக்கு என் தேவையை சந்தித்த தேவன் இப்பொழுதும் செய்வார் என்று விசுவாசிப்பார்களா என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். God expected that when they saw the miracles and the wonderful things, they will be, when they face the problem next time, they'll be able to believe God and say that the Lord who satisfied my need at that time will be able to do it also now. ஆனா அவர்கள் அப்படியாக செய்யவில்லை. But they did not do it like that. பலமுறை தேவனை கோபப்படுத்தினார்கள். They provoked God again and again. திரும்பவும் தேவனை விசனப்படுத்தினார்கள். Again and again they grieved God. இன்றைக்கு ஏன் இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் why is this word given to us today? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That we should be careful. நாம் தேவனை விசனப்படுத்துகிறவர்களாக இருக்க கூடாது. We should not grieve God. தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்க கூடாது. We should not provoke or grieve God. தேவனுக்கு துக்கப்படுத்துதல் கோபப்படுத்துதல் என்றால் என்ன? What does it mean by provoking or grieving God? அவருடைய வார்த்தையை அவருடைய வல்லமையை நம்பாமல் இருப்பதுதான் தேவனை கோபப்படுத்துகிற இல்லாவிட்டால் விசனப்படுத்துகிற காரியமா? When we don't believe his power, that is grieving God or provoking God. 10வது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும்
என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன். Wherefore I was grieved with that generation and said, they do always err in their heart, and they have not known my ways. So I swear in my wrath, they shall not enter into my rest. ஆகவே ஆதலால் இப்படி இவர்கள் தொடர்ந்து தேவனை கோபப்படுத்தி தேவனை விசனப்படுத்தி கொண்டிருந்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தாரா, அந்த ஜனங்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் நுழைய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க சொல்லிட்டார் ஆண்டவர். So because they were tempting and provoking God continuously, God swore in his wrath that they shall not enter into my rest. என்னுடைய இளைப்பாறுதல், into my rest. அப்ப ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு இளைப்பாறுதல் வைத்திருந்தார். Which means God has kept a rest for them. அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருந்தார். God has kept the rest for them. அவங்க உள்ளே அனுபவிக்கல. But they did not enjoy it. உள்ளே நுழையவில்லை. They did not enter into that rest. அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. They did not experience the rest. தேவன் அவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். God had promised the land of Canaan for them. அவர்கள் உள்ளே நுழையவில்லை. They did not enter. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். He had promised a land filled with milk and honey. ஆனால் அது உள்ளே நுழையவில்லை. But they did not enter. காரணம் என்ன? What was the reason? கோபப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். Because they were provoking God. தேவனை கோபப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். They were tempting God again and again. ஆண்டவரை அவர்கள் கோபப்படுத்தினதாலே தேவன் என்ன சொன்னார், என்னுடைய இளைப்பாறுதலை நீ பார்க்க மாட்டீங்க. Because they were tempting God again and again, he swore unto them, they shall not enter into my rest.